Hi friends, welcome to Rehana stitching class channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து saree எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் friends. இது வந்து beginnersக்கான வீடியோ. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங் கத்துக்க போறீங்க அப்படினா உங்களுக்கு sareeல எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படின்றத நான் இந்த வீடியோல காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த saree ஓரம் அடிக்க போறீங்களோ அந்த saree எடுத்து ப்ளவுஸ் இருந்தா அதோட ப்ளவுஸை தனியா கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா எடுத்துருங்க. தனியா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த ஓரத்துல வந்து துணி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இங்கேருந்து பார்க்கும்போது துணி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரணும். சப்போஸ் கிராஸாக அப்படி இருந்தது துணி அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த மாதிரி நூல் வந்து பிசுறாக வெளியில் இருக்குது. ஸோ இந்த நூலெல்லாம் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பிசுறு தெரியாது. இதோட அப்படியே நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த நூலோட பிசுறு வந்து அசிங்கமாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த நூலெல்லாம் தெரியாமல் ஓரத்தில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். சப்போஸ் துணி வந்து கிராஸாக இருந்ததுனாலும் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக துணியை கட் பண்ணி எடுத்துருங்க. துணி வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி துணியை வந்து ஸ்ட்ரைட்டாகவும் ஃபுல் பிசுறையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ கிளாத்தோட ஃப்ரண்ட்டு பேக்கு பார்க்கணும். சரியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க் ஏதாவது இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இல்லாமல் வெறும் பூனம் சாரி அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பேக் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னா நம்மளுக்கு பேக் சைடு வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் கலரு, ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா டார்க்காக தெரியும். அப்படியும் இல்லை ரெண்டு சைடும் ஒரே கலர் தான் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஓரத்தில் இந்த டாட்டாக வச்சுருப்பாங்க. அந்த டாட் வந்து இந்த மாதிரி மேலே தூக்கியிருந்தால் அது பேக் சைடு. இங்கே வந்து கரெக்டாக வெறும் டாட் மட்டும் தெரியும். துணி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சைடு வந்து டாட்டோட அந்த துணி வந்து மேலே தூக்குன மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி தெரிகிற இடம் தான் பேக் சைடு நம்மளுக்கு. இங்கே கரெக்டாக இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ இந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் மடிக்க போகிறீங்க, சின்னதாக மடிக்க போகிறீங்க அப்படின்னா சின்னதாக துணியை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மேலே எந்த சைஸில் ஆரம்பிக்கிறீங்களோ அதே சைஸ் தான் நீங்கள் கீழே வரைக்கும் கொண்டுட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக உள்ள துணி மடித்து அதுக்கு மேலே இன்னொரு மடிப்பு மடித்து இந்த ஓரத்தில் அப்படியே தையல் போடணும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு மேலே துணி உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் துணி அதிகமாக விட்டு ஸ்டிச் பண்ண அதுக்கப்புறம் நீங்கள் பழகிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் துணி இந்த மாதிரி சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாகவும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக மடித்து ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பிடிச்சிக்கிட்டேன். இதை வந்து நம்ம மிஷினில் தைக்க நம்மளுக்கு துணி ஆட்டோமேட்டிக்காக மடங்கிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 2 தையல் போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து தையல் பிரியாமல் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மடிச்சிங்களோ அந்த துணியை இங்கே மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு தைச்சிருக்கேன். திருப்பி வந்து நம்மளுக்கு அதுவாகவே துணி வந்து இங்கே வந்து மடங்கி தான் இருக்கும். ஸோ அந்த அளவை அப்படியே மடக்கி துணியை வந்து உள்ளே விட்டு இப்படி இன்னொரு மடிப்பு மடித்து இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ இங்கே கீழே வரும்போது இங்கேயும் வந்து டபுள் தையல் போட்டுட்டு துணி வெளியே எடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரே அளவு மேலே வந்து எந்த அளவு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அதே அளவு தான் கீழே வரைக்கும் மடித்து தைச்சிருக்கேன். இந்த தையலும் நம்மளுக்கு ஓரமாக இருக்கணும். இந்த மாதிரி ஓரமாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த சென்டரில் இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த உள்ள நம்ம மடித்தோம் இல்லையா அந்த துணி வந்து பிரிஞ்சு வெளியில் வந்துடும். இங்கே பாருங்கள், பின்னாடியும் பார்க்க அழகாக ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இவ்வளோ தான் நம்ம சாரியோட ஓரம் அடிக்கிறது. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.